Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் டைலன் தாமஸோட த ஃபோர்ஸ் தட் த்ரூ தி கிரீன் ஃபியூஸ் ட்ரைவ்ஸ் தி ஃப்ளார் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைலன் தாமஸோட ஆதர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம் வாங்க. தாமஸ் 1914 to 1953 1914 வந்து பிறந்து 1953 இறந்தார். வாஸ் அ ஃபேமஸ் வேல்ஸ் போயட் அண்ட் ரைட்டர் known for his rich imagery, musical language and emotional intensity. He was born on Swaleshay Wells. The poetry often explores themes like life, death, nature, time and the power of creation and destruction. இப்போ இந்த டைலன் தாமஸோட ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்தலாம். நோட்டபிள் ஒர்க்ஸ். மேஜர் ஒர்க்ஸ் இன்க்ளூட் 18 poems 1933, 25 poems 1936 and the famous radio play Under Milkwood. Thomas is admired for his unique style, full of rhyme, symbolism and powerful natural imagery. இவருடைய போயம்ஸ் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் தென் ரைம், சிம்பாலிசம் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேச்சுரல் இமேஜரியோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டைலன் தாமஸோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனில். இதில் 4 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. சம்மரி பார்த்துடலாம். சம்மரி ஆஃப் த ஃபோர்ஸ் தட் த்ரூ தி கிரீன் ஃபியூஸ் ட்ரீவ்ஸ் த ஃப்ளார் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ளார் இருக்குது, அதோட ஸ்டெம் தான் ஃபியூஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபியூஸ்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் அந்த செடியை வாழ வைக்கிறது அந்த ஸ்டெம் தான். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையை நேச்சர் வந்து வாழ வைக்கும். அதே மாதிரி அதை அழிக்கவும் முடியும். அதே மாதிரி தான் நேச்சராக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு டைலன் தாமஸ் சொல்கிறாரு. ஃபோர்ஸ் தட் த்ரூ தி கிரீன் ஃபியூஸ் ட்ரீவ்ஸ் த ஃப்ளார் இஸ் ஒன் ஆஃப் த டைலன் தாமஸ் இயர்லி poem. It is deeply symbolism and about the powerful force of life that controls both growth and destruction. Poem explains that the same force which makes plants grow, the great fuse means the stem of the flower is also that force that leads to human aging and death. Nature and human life or connects by one powerful energy. எப்படி ஒரு ஃப்ளாரை ஒரு ஸ்டெம் ஒரு ஃபியூஸ் மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குதோ, அதே மாதிரி தான் இந்த நேச்சர் வந்து எப்படி ஹியூமன்ஸ்க்கு வந்து யங் ஏஜில் ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். அதே மாதிரி காலப்போக்கில் ஏஜ் ஆனதும் அவங்களுக்கு கொஞ்சமாக நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு டெத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைலன் தாமஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா த போயட் சேஸ் ஃபோர்ஸ் தட் மேக்ஸ் தி ஃப்ளார் க்ரோ ஆல்சோ டிஸ்ட்ராய்ஸ் இட். இப்போது அந்த ஃபோர்ஸ் எப்படி ஒரு ஃப்ளாருக்கு வந்து க்ரோ கொடுக்குதோ, அதே மாதிரியே நேச்சராக அதை வந்து டிஸ்ட்ராயும் பண்ணுது. அதுவே உயிரையும் கொடுத்து அந்த நேச்சரே அந்த உயிரை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாரு டைலன் தாமஸ். Clearly, the force that make him young will also make him old and lead him toward death. இப்போ எப்படி ஒரு ஃப்ளாருக்கு ஒரு நிலைமை சொன்னோமோ, அதே மாதிரியே ஒரு ஹியூமனுக்கும் அவனுக்கு வந்து யங் ஏஜில் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பையும் கொடுத்து, அதே மாதிரி ஓல்டு ஏஜில் அந்த அவனையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. ஒரு பூக்கு ஏற்பட்ட நிலைமை தான் மனிதனுக்கும் ஏற்படுதுன்னு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு டைலன் தாமஸ். ஏன்னா யங்காகவும் மாற்றும், அதே மாதிரி ஓல்டாக ஆக்கி டிஸ்ட்ராயும் பண்ணும் நேச்சர். இதெல்லாம் ஒரு நேச்சருடைய ப்ராசஸ், இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஸ்டான்ஸால. செகண்ட் ஸ்டான்ஸா Thomas describes how water moves in streams and blood flows in winds. இப்போ இந்த செகண்ட் ஸ்டான்ஸால டைலன் தாமஸ் என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த ஓடைகள், இந்த ஆற்றுலலாம், அந்த ஸ்ட்ரீம்ஸ் அதுலலாம் எப்படி தண்ணி மூவ் ஆகுதோ, அதே மாதிரி ஹியூமனோடைய வின்ஸ் அந்த ரத்த மண்டலங்கள்லாம் சொல்கிறோம்ல, அதுலேயும் அதே மாதிரி தான் தண்ணி மாதிரியே தான் பிளட்டும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சேம் எனர்ஜி ஃப்ளோஸ் த்ரூ நேச்சர் அண்ட் தி ஹியூமன் பாடி. எப்படி நேச்சரில் ஒரு ஆறு ஓடுமோ அதே மாதிரி தான் ஹியூமன் பாடியில் ரத்தம் ஓடுது அப்படின்னு டைலன் தாமஸ் சொல்கிறாரு. This suggests that humans are not separate from nature, they are part of it. இது மூலமாக டைலன் தாமஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி ஒரு ஓடைகள் ஆறில் தண்ணி ஓடுதோ அதே மாதிரி ஹியூமனுடைய பாடிலையும் ரத்த மண்டலங்களில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் நேச்சரும் ஹியூமனும் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். இவங்க தனித்தனியானவங்க கிடையாது. நேச்சரும் சரி, ஹியூமனும் சரி, இவங்க எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு பார்ட், ஒரு அங்கமாக இருக்காங்க அப்படின்னு டைலன் தாமஸ் சொல்கிறாரு இந்த செகண்ட் ஸ்டான்ஸால. இப்போ வாங்க நம்ம தேர்ட் ஸ்டான்ஸாவுக்கு போகலாம். தேர்ட் ஸ்டான்ஸா த போயட் டாக் அபவுட் டைம் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இந்த தேர்ட் ஸ்டான்ஸாவில் போயட் என்ன பேசுகிறாருன்னா, ஒரு நேரத்தை பற்றியும் அப்புறம் நேரத்துக்கு நமக்கு வர தடங்களை பற்றியும் பேசுகிறார். டிஸ்ட்ராக்ஷன், டைம் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். த ஃபோர்ஸ் தட் பில்ட்ஸ் லைஃப் ஆல்சோ டியர்ஸ் இட் டவுன். அந்த தாக்கம், அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து வாழ்க்கையை வந்து டவுன் ஆகும், நம்மளை அழுகைக்கும் கொண்டு போகும். ஈவன் தோ திஸ் ஃபோர்ஸ் கிவ்ஸ் லைஃப், என்னதான் அது தடங்கள் ஏற்படுத்தினாலும் அது வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. ஆல்சோ பிரிங்ஸ் டெத், லைஃப் அண்ட் டெத் ஆர் இன்செப்பரேட். இயற்கை வந்து வாழ்வும் கொடுக்கும், அதே மாதிரி மரணத்தையும் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த போயமோட மையக்கரு. ஃபைனல் ஸ்டான்ஸா த போயட் சேஸ் ஹீ இஸ் சைலண்ட் அண்ட் ஐ எம் டவுன்ட். அதாவது இந்த ஃபைனல் ஸ்டான்ஸா, அதாவது ஃபோர்த்து ஸ்டான்ஸாவில் வந்து இந்த டைலன் தாமஸ் வந்து அமைதியாக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இயற்கை வந்து வாழ்வும் கொடுக்குது, அதே மாதிரி அழிவையும் கொடுக்குது.
அதனால இத சொல்ல பத்தி அவருக்கு வார்த்தைகளே இல்ல அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் ஹி கனெக்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் தீஸ் பவர்ஃபுல் ஃப்ளோர்ஸ். இந்த ஃபோர்ஸ அவருடைய அதோட பவர்ஃபுல்ல இவரால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இயற்கை வந்து அழிவையும் குடுக்குது, வாழ்வையும் குடுக்குது. இட் இஸ் மிஸ்டீரியஸ் அண்ட் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரொம்ப புதிரானது. ஒரு ஹியூமனுடைய புரிந்து கொள்ளும் தன்மைக்கு வந்து அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றாரு டைலன் தாமஸ். ஹி ஃபீல்ஸ் டீப்லி கனெக்டட் டு நேச்சர். இப்ப நேச்சர் கூட கனெக்ட் ஆனத பத்தி உணர்ந்துகிட்டு இருக்காரு. பட் ஹி கேனாட் எக்ஸ்பிரஸ் த சீக்ரெட் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். பட் அவர் என்னதான் அது கூட கனெக்டடா நேச்சர் கூட இருந்தாலும் அந்த லைஃப் அண்ட் டெத் பத்திய சீக்ரெட் அவர் சொல்ல விரும்பல. அவ்வளவுதான் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த டைலன் தாமஸோட ஃபோர்ஸ் தட் த்ரூ தி கிரீன் ஃபியூஸ் டிரைவ்ஸ் அ ஃப்ளார் அந்த போயமோட சமரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல போய்ட் என்ன சொல்றாருன்னா, இயற்கை வாழ்வும் கொடுக்கும், அழிவும் கொடுக்கும். எப்படி ஒரு ஃப்ளாரை வந்து அதுவே வளர வச்சு அதுக்கு காலப்போக்கில் வாட வைக்குதோ அதே மாதிரி தான் ஹியூமனுடைய பாடியும். ஏஜை வந்து ஸ்டார்டிங்ல எங்கேஜ் கொடுத்து அப்புறம் ஓல்டேஜ் ஆக்கி டிஸ்ட்ராய் பண்ணுது இந்த நேச்சர். இப்போ இந்த போமோட தீம்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபைனலா மெயின் ஐடியாஸ் ஆஃப் போம்: unity of life and death, the powerful force of nature, human beings as a part of nature, growth and destruction as a continuous process, mystery of existence. இதெல்லாம் தான் இந்த போமோட தீம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக இந்த போமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த டைலன் தாமஸோட ஃபுல் சம்மரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த போம் பியூட்டிஃபுல்லி சோஷ். இந்த போம் என்ன அழகாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரே சேம் எனர்ஜி தான் ஒரு லைஃப் வாழ்க்கையை வந்து கிரியேட் பண்ணி அந்த எனர்ஜி வந்து டிஸ்ட்ராயும் பண்ணுது. எந்த ஒரு எனர்ஜி ஒரு வாழ்க்கையை உருவாக்குதோ அந்த எனர்ஜி தான் அந்த வாழ்க்கையை அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் நேச்சுரல் இமேஜஸ். டைலன் தாமஸ் எக்ஸ்பிளைன் த சைக்கிள் ஆஃப் லைஃப் அ பவர்ஃபுல் அண்ட் ஃபிலாசபிக்கல் வே. இதை வந்து ஒரு தத்துவ ரீதியில் வந்து இந்த டைலன் தாமஸ் சொல்லி முடிக்கிறாரு. இவ்வளோதாங்க இந்த போயமோட சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓவராலாக ஒரு சிம்பிள் ஐடியா தமிழில் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபோர்ஸ் த த்ரூ தி கிரீன் ஃபியூஸ் ட்ரீவ்ஸ் அ ஃப்ளார் அப்படின்னு டைலன் தாமஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஃப்ளார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாரை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் அந்த ஃபியூஸ்னால் அது ஸ்டெம்மு தான். அந்த ஃப்ளாரை வாழ வைக்கிறது அந்த ஸ்டெம். அதை வந்து நம்ம ஒரு ஃபியூஸுன்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ்னால தான் அந்த பூ வந்து நிலச்சி நிற்கிது. பட் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளார் வாடி போய் இறந்துரும். அப்புறம் இந்த ஓடைகள், அதாவது ஸ்ட்ரீம்ஸில் வந்து தண்ணிலாம் எப்படி நேச்சுரலாக போகுதோ அதே மாதிரி தான் ஹியூமனோட பாடியில் அந்த ரத்த மண்டலங்கள்லாம் இருக்கும்ல, அதுவும் ஓடைகளில் ஓடுற தண்ணியும் மனித ரத்தமும் அந்த எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு டைலன் தாமஸ் சொல்கிறாரு. எப்படி ஒரு மனுஷனுக்கு நேச்சர் வந்து யங் ஏஜையும் கொடுக்குதோ அதே மாதிரி ஓல்டு ஏஜையும் கொடுத்து டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு இந்த போமில் வந்து டைலன் தாமஸ் சொல்கிறாரு. அதாவது ஒரு சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நேச்சர் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து வாழ்வும் தரும், அழிவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நேச்சர் கூடயே கம்பேர் பண்ணி டைலன் தாமஸ் இதில் சொல்றாரு. இதில் 4 ஸ்டான்ஸா இருக்கு. ஓகே गाइस, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு லிட்டரரி வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.